ஒரு ரிலேஷன்ஷிப் நிம்மதியா ஹாப்பியா முன்னாடி போக அங்க வெறும் லவ் மட்டும் இருந்தா போதுமா? நம்ம சினிமால பாக்குற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்தா உடனே ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு லைஃப் ஜாலியா முடிஞ்சிருமா? நிஜ வாழ்க்கையில கான்டெக்ஸ்ட் வேற. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்க லவ்வை தாண்டி இன்னும் சில முக்கியமான பில்லர்ஸ் தேவை. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பேச போறோம். சில ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இன்கம்பேட்டபிளா இருப்பாங்க. எப்படின்னா ரெண்டு பேரோட ஃபியூச்சர் கோல்ஸ் வேற வேறையா இருக்கும். அவங்களோட மோரல்ஸ் மற்றும் வேல்யூஸ் அண்ட் கோர் நீட்ஸ் ஒத்து போகாது. இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் சேராதப்போ வெறும் லவ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்ம்க்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அடுத்த பில்லர் கம்யூனிகேஷன். ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் சொல்லாமலே என் பார்ட்னர் என் மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தான். எனக்கு இது வேணும், இல்ல நீ பண்ண இந்த விஷயம் எனக்கு வருத்தமா இருக்குன்னு நம்ம வாயை திறந்து சொல்றதே இல்லை. அவருக்கு என்ன தெரியாதா, அப்புறம் ஏன் நான் சொல்லணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை எது கஷ்டப்படுத்துதுன்னு உங்க பார்ட்னருக்கு தானா தெரியாது. அதுக்காக தான் பேசணும்னு சொல்றோம். எனக்கு இது கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்றதும் அவங்க சைடு என்னன்னு நீங்க கேட்கறதும் அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். கேட்டுதான் இதெல்லாம் பண்ணணுமான்னு யோசிக்காதீங்க. உங்க நீட்ஸ் தெளிவா சொல்லும் போதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஹெல்தியா இருக்கும். அடுத்தது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். எந்த ரிலேஷன்ஷிப்ல தான் சண்டை வராது? ரெண்டு பேரும் வேற வேற ஆளுமைன்றப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றது ரொம்ப சகஜம். ஆனா பல பேர் கான்ஃப்ளிக்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல நிஜமான வெற்றி எங்க இருக்குன்னா, ஒரு சண்டை வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல ரப்சர் விழுந்தாலும் அதை எப்படி ரிப்பேர் பண்ணி திரும்பவும் அந்த நெருக்கத்தை கொண்டு வரீங்கிறதுல தான் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ங்கிறது எப்பவும் ஒரே நேர்கோட்ல போகாது. அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த உடைவுகளை சரி பண்ண கத்துக்கிட்டா மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளா இருக்கும். அடுத்தது வேல்யூ அலைன்மெண்ட். உங்க ரெண்டு பேரோட வேல்யூஸ் வேற வேறையா இருக்கலாம். ஆனா ஒரு லாங் டேர்ம் ஃபியூச்சர்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு வேல்யூஸ் ஒன்னா சேர்ந்து கொண்டு போக முடியுமான்னு யோசிங்க. அப்படி இருந்தாதான் அந்த ஜேர்னி மீனிங்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது எமோஷனல் சேஃப்டி. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க சேஃபா ஃபீல் பண்றீங்களா? அதாவது உங்களோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், டிசையர்ஸ் அண்ட் நீட்ஸ் எல்லாத்தையும் எந்த ஒரு பயமும் இல்லாம உங்க பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ண முடியணும். இது சொன்னா நம்மள தப்பா நினைப்பாங்களோ, அது ஒரு பெரிய பிரச்சனையாகி நம்மளே அட்டாக் பண்ணுவாங்களா, இல்ல நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்ற பயம் இல்லாம உங்களால பேச முடியுதான்னு யோசிங்க. ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல நீங்க எப்பவும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அங்க நீங்க நீங்களாவே இருக்கலாம். அந்த ஒரு நிம்மதி தான் உண்மையான ரிலேஷன்ஷிப். அடுத்தது எஃபர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா லவ் மட்டும் போதாது, கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வேணும். ஒரு நாள் நல்லா பேசிட்டு அடுத்த நாள் கம்ப்ளீட்லி டிஸப்பியர் ஆகிறது. ஒரு நாள் கேர் காட்டிட்டு அடுத்த நாள் இக்னோர் பண்றது. இது எல்லாம் கன்ஃபியூஷன் தான் கிரியேட் பண்ணும். கன்சிஸ்டன்சி தான் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். எஃபர்ட் தான் பாண்ட் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்தது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். லவ் இருக்கலாம், ஆனா ரெஸ்பெக்ட் இல்லைன்னா அது லாங் டேர்ம் போகாது. உங்க ஒப்பீனியன்ஸ், உங்க பவுண்டரிஸ், உங்க இண்டிவிஜுவாலிட்டி இது எல்லாம் அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்களா? ஏன்னா ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல ரிலேஷன்ஷிப் ஹெல்தியா இருக்க முடியாது. நம்ம பல நேரம் நினைப்போம் லவ் இருந்தா போதும்னு. ஆனா நிஜமாவே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா கம்பேட்டபிலிட்டி வேணும், கம்யூனிகேஷன் வேணும், கான்ஃப்ளிக்ட் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், வேல்யூஸ் அலைன் ஆகணும், எமோஷனல் சேஃப்டி வேணும், கன்சிஸ்டன்சி வேணும், ரெஸ்பெக்ட் வேணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப். பாஸ் பண்ணி யோசிங்க, இந்த பில்லர்ஸ் எல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்களை விட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியா முன்னாடி கொண்டு போக வேற என்னவெல்லாம் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்க எங்களோட டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஒரு ஃப்ரீ ரிலேஷன்ஷிப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.